ஹாய். ஹெல்த் இன்சூரன்ஸ்னாலே ஒரு மாதிரி தல சுத்தல் தானே. ஆனா கவலைப்படாதீங்க, அடுத்த சில நிமிஷத்துல இந்த இன்சூரன்ஸ் உலகத்தோடு குழப்பங்களுக்கு நடுவுல ஒரு தெளிவான வழிகாட்டி வரைபடத்தை நாம சேர்ந்து உருவாக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? பிரீமியம், கிளெய்ம், பாலிசின்னு இந்த வார்த்தைகளை கேட்டாலே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஆனா இனி அந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். ஆமாங்க, வெறும் 5 நிமிஷம்தான். உங்க குடும்பத்துக்கு எது பெஸ்ட் இன்சூரன்ஸ்னு நீங்களே முடிவு பண்றதுக்கான ஒரு கிளியர் ரோட் மேப் உங்க கையில இருக்கும். வாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சரி, கேள்வி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்க குடும்பத்துக்கு எப்படி இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்க? ஒரே பாலிசிலே எல்லாரையும் சேர்க்கணுமா, இல்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா எடுக்கணுமா? இங்க நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு தனிநபர் திட்டம். இதுல ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி சேஃப்டி நெட். இன்னொன்னு ஃபேமிலி ஃப்ளோட்டர். இதுல மொத்த குடும்பமும் ஒரே சேஃப்டி நெட்டை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் ரொம்ப முக்கியம். அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு அடுத்து பார்க்கலாம். இப்ப செலவு கணக்க பாருங்களேன். இந்த சார்ட் பார்த்தாலே புரியும். 4 தனிநபர் பாலிசி எடுக்கிற செலவை விட ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி கிட்டத்தட்ட 60லேருந்து 65% வரைக்கும் சீப். நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய சேமிப்பு. ஆனா விலை கம்மியா இருக்குன்னு உடனே முடிவு பண்ணிடாதீங்க. இங்கதான் ஒரு முக்கியமான ரிஸ்க் இருக்கு. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டா போதும், அந்த வருஷத்துக்கு மத்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜே இல்லாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ என்னதான் பண்ணுறது? சிம்பிள். யாருக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கோ அவங்கள ஃபேமிலி ஃப்ளோட்டர்ல சேர்க்காதீங்க. குறிப்பா உங்க பெற்றோருக்கு, அதுவும் 50 வயசுக்கு மேல இருந்தா, இல்ல குடும்பத்துல யாருக்காவது ஏற்கனவே உடம்புல பிரச்சனை இருந்தா, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தனி பாலிசி எடுத்துடுறது தான் ரொம்பவே புத்திசாலித்தனம். இதுதான் உங்க குடும்பத்தோட மொத்த பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும். ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போலாம். நமக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் தேவை, அதை எப்படி ஸ்மார்ட்டா பிளான் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு கார் சேஃப்டி மாதிரி யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட பேஸ் பாலிசிங்கிறது ஒரு சீட் பெல்ட் மாதிரி, ஆனா சூப்பர் டாப் அப் பாலிசிங்கிறது ஒரு ஏர் பேக் மாதிரி. சீட் பெல்ட் நம்மள தினமும் பாதுகாக்கும், ஆனா ஒரு பெரிய விபத்து நடக்கும்போது ஏர் பேக் தான் நம்ம உயிரை காப்பாத்தும். ரெண்டுமே முக்கியம் தானே. நம்ம இன்சூரன்ஸும் அப்படிதான் இருக்கணும். அப்போ சூப்பர் டாப் அப்னா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்க ஆஸ்பத்திரி பில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தாண்டும் போது, அதாவது அந்த டிடக்டபிளை தாண்டும் போது இந்த பாலிசி ஆக்டிவேட் ஆகும். இது எதுக்குன்னா, ரொம்ப கம்மியான பிரீமியத்துல நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய மருத்துவ செலவுகள்ல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு தான். இப்ப பாருங்க, இதுதான் அந்த மேஜிக் மொமெண்ட். உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் வேணும்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரே பாலிசியா எடுத்தா ஒரு பிரீமியம் வரும். ஆனா அதே ஒரு 5 லட்சம் பேஸ் பாலிசி 15 லட்சம் சூப்பர் டாப் அப்னு திருச்சி எடுத்தீங்கன்னா உங்க பிரீமியம்ல சுமார் 34% சேமிக்கலாம். இது எவ்வளவு ஸ்மார்ட்டான ஒரு மூவ் பாருங்க. இது நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். உங்க ஹாஸ்பிட்டல் பில் 8 லட்சம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல உங்க 5 லட்சம் ரூபாய் பேஸ் பாலிசி அதோட முழு அமௌண்ட்டையும் கொடுத்துடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 3 லட்சம் ரூபாய உங்க சூப்பர் டாப் அப் பாலிசி கொடுத்துடும். சோ உங்க கையில இருந்து ஒரு பைசா கூட செலவாகாது. சரி, பாலிசி எல்லாம் சூப்பரா எடுத்தாச்சு. ஆனா இதுல சில மறைமுகமான ஆபத்துகள் இருக்கு. நாம கவனிக்காத சின்ன சின்ன விதிகள் நம்ம பாக்கெட்ல இருந்து பெரிய பணத்தை எடுத்துடும். அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்ககிட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி இருக்கு. அப்போ எல்லா விதமான செலவுக்கும் நீங்க 10 லட்சம் ரூபாயை பயன்படுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. உண்மை சொல்லணும்னா முடியாது. ஏன் முடியாதுன்னா, இந்த சப்லிமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஓட்டை இருக்கிற ஒரு குடம் மாதிரி. மழை பெய்யும் போது ஓட்டக்குடை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான் பெரிய செலவு வரும்போது இந்த சப்லிமிட்ஸ் இருந்தா உங்க பாலிசி முழுசா உதவாது. இதுல ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இந்த ப்ரொபோர்ஷனல் டிடக்ஷன் ட்ராப், அதாவது விகிதாசார பிடித்த பொறி. இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்க பாலிசி படி ரூம் வாடகைக்கு லிமிட் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். ஆனா நீங்க 15,000 ரூபாய் வாடகை இருக்கிற ரூமை செலக்ட் பண்ணிட்டீங்க. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த எக்ஸ்ட்ரா 5,000 மட்டும் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்க மொத்த ஆஸ்பத்திரி பில்லையும் நீங்க எடுத்த ரூம் வாடகை விகிதத்துக்கு குறைச்சிடுவாங்க. இங்க பாருங்க, மொத்த பில் 2 லட்சம். ஆனா கம்பெனி கொடுக்கறது வெறும் 1,33,000 தான். உங்க கையிலிருந்து போறது கிட்டத்தட்ட 67,000 ரூபாய். பாத்தீங்களா, சின்ன ஒரு தப்பு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை உண்டாக்குதுன்னு. இன்சூரன்ஸ் கம்பெனிங்க அவங்க விளம்பரத்துல சொல்லுவாங்க, எங்ககிட்ட 10,000 நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த 10,000 ஹாஸ்பிட்டல்ஸ்ல உங்க ஏரியாவில் ஒரு 10 ஹாஸ்பிட்டல் இருந்தாலே பெரிய விஷயம். அதனால நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இல்ல. எனக்கு பக்கத்துல அவசரத்துக்கு போற மாதிரி நல்ல தரமான ஹாஸ்பிட்டல்ஸ் உங்க நெட்வொர்க்ல இருக்கா? இதுதான் சரியான கேள்வி. எண்ணிக்கை முக்கியம் இல்ல, நமக்கு பக்கத்துல இருக்கிற தரமான ஹாஸ்பிட்டல்ஸ் தான் முக்கியம். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். IRDAI, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, சில புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க.
அது நம்மள மாதிரி பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு ரொம்பவே பவர் கொடுக்குது. அது என்னன்னு வேகமா பாத்துரலாம். இந்த மாற்றங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப நல்ல விஷயம். இனிமேல் புது பாலிசி வாங்க வயசு ஒரு தடையே கிடையாது. ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கான வெயிட்டிங் பீரியட் 4 வருஷத்துல இருந்து 3 வருஷமா குறைஞ்சிருக்கு. கேன்சர், எய்ட்ஸ் மாதிரி பெரிய நோய்களுக்கும் கண்டிப்பா இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்தே ஆகணும். அப்புறம் ஆயுஷ் சிகிச்சைகளுக்கு இருந்த சப் லிமிட்ஸ் எல்லாம் இனி கிடையாது. இந்த புது ரூல்ஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர்னா அது இந்த 3 மணி நேரம் தான். இனிமே நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்க கேஷ்லெஸ் கிளைமா அப்ரூவ் பண்ண இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்க வேண்டிய அதிகபட்ச டைம் வெறும் 3 மணி நேரம் தான். மணிக்கணக்கா காத்திருக்க வேண்டிய அவசியம் இனிமே இல்ல. ஆக இந்த முழு பகுதியில இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஸ்மார்ட்டான இன்சூரன்ஸ்ங்கிறது பாலிசி அமௌண்ட்ல இருக்கிற பெரிய நம்பரை பத்தினது இல்ல. அது ஒரு பேஸ் பாலிசி, ஒரு சூப்பர் டாப் அப்னு பல அடுக்குகள்ல நம்ம பாதுகாப்ப புத்திசாலித்தனமா உருவாக்குறது தான். இப்போ உங்க கையில ஒரு தெளிவான ரோட் மேப் இருக்கு. இந்த மேப்பை வச்சுக்கிட்டு உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்க நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க? சரியா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஏன்னா உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு.